டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரிஸ்க்காக வந்து ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து லேப்டாப் வந்து கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி வந்து ஓஎஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸாக இருந்தால் இன்ஸ்டால் பண்ணி விடுங்க, அப்புறம் ஆன்டிவைரஸ்லாம் அப்படியே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ண நம்ம பர்சனல் விஷயத்துக்காக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராக் சாஃப்ட்வேர் தான். நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். நமக்கு கிராக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு வந்து வைரஸ் வரும்னு தெரியும். பட் நமக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்னு எனக்கு முதலே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நான் ரெக்கார்டு வந்து கொடுத்தேன். பட் நமக்கு ரெக்கார்ட் ஆகலை. நான் அப்புறம் வந்துட்டு சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டேன். தென் வந்து போனால் ஒரு 1 hour கழிச்சு நான் மறுபடியும் சிஸ்டம் வந்து ஆன் பண்ணேன். மறுபடியும் வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு விஎல்சியில் வந்து நம்ம சாங் கேட்கலாம்னு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது விஎல்சி வந்து ஒர்க் ஆகலை. விஎல்சி வந்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு எரர் மாதிரி காட்டுச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே சிஸ்டம் வந்து போனால் ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பண்ணால் இது ஆல்ரெடி வந்து இதே மாதிரி நமக்கு ஒரு செட்டப் சேம் இதே வந்து சீன் வந்து ஆல்ரெடி வந்து ஆயிருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நமக்கு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்தா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். பட் நமக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து வைரஸ் வந்துருச்சு. நம்ம வந்து வைரஸ் வந்து க்ளீன் பண்ணால் நம்ம ஏதாவது ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் நம்ம வந்து வைரஸ் வந்து க்ளீன் பண்ணலாம். பட் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணும். அது நம்ம சொன்னல சாஃப்ட்வேர் எதுவுமே இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. அப்போ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் ஆகும்? கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ட்விஸ்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி நான் இந்த பிசியில் இருக்கிற எல்லா வைரஸும் நான் ரிமூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ட்ரிக்கால யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கரண்டாக இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியல. பட் நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி இந்த சிஸ்டத்தில் இருக்கிற வைரஸில் வந்து க்ளீன் பண்ணேன். அப்படி சும்மா வந்துட்டு உங்கள் டைம் இருந்தால் பாருங்கள். இல்லை வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து Asus லேப்டாப் வந்து கொடுத்துருந்தாரு. அது வந்து இப்போ நான் ஃபுல்லாக வந்து வைரஸால் அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சுத்தமாக எனக்கு தெரியல. நான் சும்மா வந்து எல்லா மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கேஸ்பஸ்கி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். பட் நமக்கு வந்து எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எப்படி பண்ணுறேன்னு தெரியல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சைடில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன நோட்டிஃபிகேஷன்? த்ரெட் ஃபவுண்டு. இது யார் சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தா விண்டோஸ் டிஃபெண்டர் வந்துட்டு வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. விண்டோஸ் டிஃபெண்டரே கண்டுபிடிக்கிற அளவுக்கு வைரஸ் ஆடா, அப்போ என்னடா மொக்க வைரஸ் ஆடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோணும். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனை வந்து பண்ணால் ஆல்ரெடி இந்த பீஸ் வந்து 2 ஆன்டிவைரஸ் வந்து போட்டிருக்காங்க. ஒன்று நம்ம தலைவர் அவாஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து மெக்காஃபி வந்து போட்டிருக்காங்க. 2 வந்து ஒர்க் ஆகலை. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை வந்து பண்ணால் எந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணாலும் யூ நீட் அ நியூ ஆப் ஃபார் ஓப்பன் திஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி காட்டுது. நமக்கு எந்த ஆப்புமே ஓப்பன் பண்ண முடியல. இது ஒரு சின்ன இதே தான் காட்டுது. ஒரு ஃபைலும் கூட ஓப்பன் பண்ண முடியல. வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாருங்கள், அந்த பிளாக் கோஸ்ட்னு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இன்ஸ்டால் பண்ண. அதனால தான் நமக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. நம்ம தலைவன் அவாஸ்ட் இருக்கான். பட் நமக்கு வந்து அவாஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணாலே அவாஸ்ட்டும் வந்து பார்த்தா ஹேங் ஆகி முடிச்சிருச்சு. இந்த பக்கம் கீழே வந்து பார்த்தா மெக்காஃபி வந்து இருக்கான். மேலே அவாஸ்ட்டு கீழே மெக்காஃபி. சூப்பர்ரா. 2 பேர் வந்துட்டு ஒரு வேலையும் பண்ணுறதில்ல. நமக்கு மேலே வந்து பார்த்தா அவாஸ்ட் வந்து இருக்குது, கீழே வந்து மெக்காஃபி இருக்குது. பட் நமக்கு 2மே வந்து பார்த்தா வைரஸ் வந்து க்ளீன் பண்ண மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம வந்து போனால் ஜஸ்ட்டு வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே, நான் என்னோடய பிசியில் வந்து போனால் கேஸ்பஸ்க்கு வந்துட்டு காப்பி வந்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பிசி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம பிசியில் வந்து ப்ளக் பண்ணி நம்ம காப்பி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து போனால் இந்த ஒயர்லெஸ் மவுஸோட அந்த சிப்பு வந்து இருக்குது. நான் இந்த அப்பால் வந்து ரிமூவ் பண்ணி இந்த லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணேன். பட் நான் மேலே அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட்டு பின்னாடி வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, சிஸ்டம் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம காப்பி பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஹார்ட் டிஸ்கில் தான் அந்த ஃபைல் இருக்குது. ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, மை கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்கில் வந்து போயிடலாம். ஹார்ட் டிஸ்கில் வந்து போனால் இ ட்ரைவ் எஃப்இல் நம்ம பேக் வந்துடலாம். இ ட்ரைவுக்குள்ளே வந்து போனால் சாஃப்ட்வேர் ஃபோல்டரில் வந்து போனால் ஆன்டிவைரஸில் வந்து போனால் நமக்கு வந்து கேஸ்பஸ்கி வந்து எங்கே இருக்குது. ஓகே, நமக்கு இன்டர்நெட் செக்யூரிட்டி வந்து இருக்குது 2019 அது லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த வேறு என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தா நம்ம கேஸ்பஸ்கி வந்துட்டு இன்னொன்று இருக்குது. ஸோ ஓகே, 2 ஃபைல் எதுக்கு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தா அந்த பிசியில் வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. நான் எதுக்கு இதை காப்பி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கும் தெரியல. இதை காப்பி பண்ணால் எப்படி வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. அதான் வந்து போனால் வைரஸ் வந்து கட்டுது. நம்ம எதுக்கு வந்து போனால் கேஸ்பஸ்கியோட பேக்கப் ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம 2 சாஃப்ட்வேர் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த காப்பி பேஸ்ட் ஆகிற டைமில் நம்ம வந்து போனால் பேக்கப் ஃபைல் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அது எங்கே இருக்குது? ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு கேஸ்பஸ்கி வந்து நம்ம டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணால் நமக்கு ரைட் கிளிக் பண்ணால் வந்துட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் காட்டும். ஓப்பன் ஃபைல் லொக்கேஷனில் வந்து பார்த்தா கேஸ்பஸ்கி டோட்டல் செக்யூரிட்டி ஜஸ்ட் கொடுத்தலாம். ஓகே, நமக்கு வந்து போனால் கேஸ்பஸ்கி லேப் டோட்டல் செக்யூரிட்டி ஃபைல் இருக்குது. ஜஸ்ட் நமக்கு எவ்வளோ ஜிபியில் இல்லை 355 MB நினைக்கிறேன். ஜஸ்ட் காப்பி வந்து கொடுத்துக்கிறேன்.
காப்பி கொடுத்துட்டு யூஎஸ்பி டிரைவில் வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணோம் ஆன்டிவைரஸ்ன்ட்டு. அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். 291 MB நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகாது. ஜஸ்ட் இந்த பேக்கப் ஃபைல் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா, ஏதாவது ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணுவோம். நமக்கு வந்துட்டு கேஸ்பஸ்க்கு அந்த பீஸில் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பண்ணால் வைரஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். நம்ம பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. A few moments later. பிசிலேருந்து பென்ட்ரைவ் வந்து எஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம Asus லேப்டாப்லேருந்து பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து பாருங்கள் யூஎஸ்பி டிரைவ் டி. ஜஸ்ட் நமக்கு யூஎஸ்பி டிரைவ் டியில் வந்து பாருங்கள் ஆன்டிவைரஸ் ஃபோல்டர். ஜஸ்ட் நமக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நமக்கு வந்துட்டு விண்டரில் இருக்குது. ஓகே, விண்டர் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். நமக்கு விண்டர் கொடுத்தா வந்து ஒர்க் ஆகுமான்னு தெரியல. இதுதான் நமக்கு வந்து எந்த ஆப் வந்து ஓப்பன் ஆன வைரஸ்ன்னு சொல்லுது. ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக் கொடுக்கலாம். ஜஸ்ட்டு அந்த கேஸ்கே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, நான் நினச்சேன் அப்போவே அப்ளிகேஷன் நாட் ஃபவுண்டு. நாங்கள் யார் ஜஸ்ட் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து போனால் எக்ஸ்ட்ராக்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் 2 கொடுத்துட்டு ஓகே வந்து கொடுத்துட்டா நமக்கு வந்து போனால் ஃபைல் வந்து அன்ரேர் ஆயிரும். ஜஸ்ட் ஓகே வந்து கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் ஃபைல் வந்து அன்ரேர் வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகே, 100% கம்ப்ளீட். ஓகே, ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு இதில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலே ஆகாது. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையா. ஜஸ்ட் நம்ம வந்து டோட்டல் செக்யூரிட்டி இது வந்து நம்ம பேக்கப் ஃபைலு. ஜஸ்ட் பேக் வந்துடலாம். இது நம்ம கடைசியாக வந்து ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் அந்த கேஸ்பஸ் ஆன்டிவைரஸ் வந்து போயிடலாம். ஓகே, ஜஸ்ட் ஓகே நான் நினச்சேன் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்கள் யூ நீட் நியூ ஆப் டு ஓப்பன் திஸ் ஃபைல். நமக்கு வரல. நமக்கு வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கொடுத்து பார்த்தோம், அப்பயும் நமக்கு வரல. ஜஸ்ட் நம்ம பேக்கப் ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். அட சாமி, நமக்கு பேக்கப் ஃபைலில் வந்து பார்த்தா நிறைய கேஸ்பஸ்கே ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது கொடுத்து ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வந்து பார்க்கலாம், நீங்கள் வந்து நிறைய ஆப் வந்து இருக்குது. இதில் எது வந்துட்டு கேஸ்பஸ்கே வந்து தெரியல. நம்ம கேஸ்பஸ்கேன்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே வந்து இன்ஸ்டாலும் பண்ணல. நம்ம எதாவது ஒன்று ஓப்பன் பண்ணலாம். நமக்கு இது வந்து பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லை எது கரெக்டான கேஸ்பஸ் ஆன்டிவைரஸ்ன்னு தெரியல. ஓகே, 1 செகண்ட் என்னோட பிசியில் வந்து நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் நான் ஒரு செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். 12 seconds later. ஓகே, நான் போய் பிசியில் வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் நமக்கு அந்த AUAVPUI அதுதான் வந்து இப்போ நம்ம கேஸ்பஸ்கே. ஜஸ்ட் நம்ம ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கொடுக்கலாம். வந்துட்டான்டா கேஸ்பஸ்கே ஆன்டிவைரஸ். ஜஸ்ட் நம்ம எஸ் வந்து கொடுத்துட்டோம். இன்னும் 2 செகண்டில் வந்து ஓப்பன் ஆக போகுது. கைஸ், ஓப்பன் ஆகலை. ஓகே, அனதர் லாக். நமக்கு வந்து இப்போ நான் மறுபடியும் வந்து கேஸ்பஸ்கே வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் எப்போ க்ளீன் பண்ணுவேன். ஜஸ்ட் நான் மறுபடியும் வந்து இப்போ ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கொடுக்கலாம். ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நமக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. பேக்கப் ஃபைல் வச்சு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ எப்படி வைரஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணால் ஓஎஸ் மாற்றினா ரிமூவ் ஆகும். பட் நமக்கு நிறைய ஃபைல் வந்து உள்ளே இருக்குது. நமக்கு அதுதான் பார்க்குறேன். ஓகே, ஜஸ்ட் நான் வந்துட்டு வேறு ஏதாவது பிளாக்ல வந்து செக் பண்ணிருக்கேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்கஃபியும் ஒர்க் ஆகிறதில்ல, அவாஸ்ட் ஒர்க் ஆகிறதில்ல. நம்ம எவனா ஒருத்தர் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டு போயிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். நான் வந்து இப்போ இங்கே வந்து பார்க்கலாம், மேக்கஃபி வந்து நான் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்றுத்துக்குமே ஆகாத ஆன்டிவைரஸ் வந்து எதுக்கு இருந்துட்டு இல்லாமல் இருக்கலாம். இந்த நம்ம எங்கள் தலைவன் கேஸ்பஸ்கே இருந்தால் ஒரு வைரஸ் உள்ளே விட்டுருக்க மாட்டான். ஜஸ்ட் சாஃப்ட்வேர் ரிமூவ். நீ கிளம்பு, நான் வந்து எங்கள் தலைவனை உள்ளே கூப்பிட்டு வரேன். ஓகே, சாஃப்ட்வேர் ரிமூவ். ரீஸ்டார்ட் லேட்டர் வந்து கொடுத்தலாம். இல்லை வந்துட்டு ரீஸ்டார்ட் வந்து ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன்டா அவசரமாக செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விண்டோ ஸ்டோர் வந்து இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நமக்கு அந்த கிளேச்சு டெம்பரரி ஃபைல்ஸாக ரிமூவ் பண்ணால் நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்துருந்தேன். அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கடா அது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை வந்து காணோம். இங்கே இருக்குது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர். அது கீழே வந்து பார்த்தா அட்வான்ஸ் ஆப்ஷன் ஜஸ்ட்டு கீழே வந்து பார்த்தா ரீசெட் இங்கே இருக்குது. இந்த ஆப் ஸ்டில் நாட் ஒர்க்கிங், ஜஸ்ட் ரீசெட் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இது ரீசெட் கொடுத்தா போதும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து செட் ஆகிடும், ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நமக்கு ரீசெட் வந்து ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ நான் போய் கேஸ்பஸ்கே வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த வைரஸ் பற்றி அடிச்சு நோக்கலாம். கேஸ்பஸ்கே எங்கே இருக்கே? யூஎஸ்பி டிரைவ் டி, ஆன்டிவைரஸ் ஃபோல்டர். அதுக்குள்ளே வந்து பார்த்தா கேஸ்பஸ்கே ஆன்டிவைரஸ். ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தா AUPE அது எங்கடா இருக்குது? இங்கே இருக்கா? ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து கொடுக்கலாம். பட் மறுபடியும் சேம் ப்ராப்ளம்.
யூ நீட் அ நியூ ஆப்பன் டு திஸ் ஃபைல். இங்கே பாருங்க, விண்டோஸ் டிபெண்ட்லாம் நமக்கு வைரஸ்லாம் கண்டுபிடிக்குது. 6 hours later. கைஸ், இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்துருந்தேன். நமக்கு வந்து பார்த்தா மறுபடியும் வந்து இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, ரெஜிஸ்டர்ட் எடிட்டருக்குள்ளே போய் பாருங்கள், நமக்கு வந்து .exe அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தா ஜஸ்ட் நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு வைரஸ் ஃபைல் நேம் வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீநேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே வந்து கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு கம்மா போட்டு பர்சன்டேஜ் இருக்கும், அது வரைக்கும் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளும் அதே சேம் வந்து வந்திருக்கும். நமக்கு இங்கே வந்து பாருங்கள், cwindows.svhost.com அந்த வைரஸோட ஃபைல் தான் வந்து நமக்கு இது காட்டிகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா வந்து பண்ணால் கம்ப்ளீட் வந்து ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், cwindows.svhost.com. ஜஸ்ட் நான் இருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துடலாம். VLC மீடியா பிளேயர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கைஸ், VLC ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஒர்க்கிங் ஆகிருக்கு. நமக்கு வந்து இப்போ ரெஜிஸ்டர் எடிட்டில் போய் நம்ம அந்த ஆப் வந்து ரீநேம் வந்து கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம். நமக்கு வந்து இப்போ ஒர்க் ஆகிருச்சு. ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஆன்டிவைரஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு டக்குன்னு அதுக்குள்ளே வைரஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி கேஸ்பாஸ்க்கு வந்து என் தலைவன் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இங்கே இருக்குது கேஸ்பாஸ்கே டோட்டல் செக்யூரிட்டி 20.0. நமக்கு வந்து எங்கே இருக்குது, ஓகே AUPE. ஜஸ்ட் நான் வந்து டபுள் கிளிக் கொடுத்துட்றேன். மறுபடியும் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஜஸ்ட் வந்து பண்ணால் ஓகே. இங்கே வந்துருச்சு, தலைவன் வந்துட்டான்டா, கேஸ்பாஸ்கே இன்டர் செக்யூரிட்டி. இப்போ வாங்கடா யாராக இருந்தாலும். கைஸ், நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போனால் கேஸ்பாஸ்கே இன்டர்நெட் செக்யூரிட்டி வந்துருச்சு. எப்பா சாமி முடியலப்பா, எத்தனை மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கே வந்து போனால் அநேகமாக வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு நினைக்கிறேன். 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து போயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேஸ்பாஸ்கே வந்துருச்சு. நான் வந்து இது இன்ஸ்டால் பண்ணி நான் வைரஸ் வந்து க்ளீன் பண்ணிடுறேன். கொஞ்சம் இந்த அவாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஜூம் போங்க, இன்னும் கொஞ்சம் ஜூம் போங்க அவாஸ்ட்டுக்கு. ஒரு ஆன்டிவைரஸாக இருந்துட்டு நீ ஒரு வைரஸ் கூட ரிமூவ் பண்ணல, உன்னை நான் கொஞ்ச நேரத்தில் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இதை முடிஞ்சால் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய். ஓகே, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தா நேற்று வந்து நான் ஷூட் பண்ணது. சரி, நான் வந்து சும்மா ஷூட் பண்ணும்போது நான் வந்துட்டு இது யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா வந்து கிடையாது. சரி, நமக்கு வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்க, அவங்க கூட சின்னதாக ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு ஓகே நம்ம வைரஸ் வந்து அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கேமரா எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் லைட் எடிட்டிங்லாம் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு கேஸ்பாஸ்கே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தோம். பட் நமக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகலை. அதனால் வந்து ரொம்ப நமக்கு ஒரு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம லேப்டாப் வந்து கிடையாது, ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாரு. நம்ம அவருக்கு நல்லா கொடுத்தாரு, நம்ம திருப்பி நல்லா கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துட்டு இருந்துச்சு. கடைசியாக வந்து பார்த்தா எப்படி வந்துட்டு நிறையா ஒரு பிளாகெல்லாம் படித்து நிறைய வீடியோலாம் பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்து பார்த்தா நமக்கு அந்த ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் தான் வந்து நமக்கு அது இருந்துச்சு. அந்த svhost.com அதான் வந்து பார்த்தா அந்த வைரஸ். அதை வந்து நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே வந்து கொடுத்தா எல்லாமே சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தலைவன் கேஸ்பாஸ்கே வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி ஃபுல் சிஸ்டம் வந்து ஸ்கேன் கொடுத்தேன். ஸ்கேன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 or 2 hour கிட்ட வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து லேப்டாப் வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து ஹாப்பியாக வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இப்போ முதல்ல சொல்லியிருந்தேன், நமக்கு அந்த சிஸ்டத்தில் வந்து 2 ஆன்டிவைரஸ் வந்து போட்டிருந்தாங்க, அவாஸ்ட் அதுக்கப்புறம் மெக்காஃபி. ரெண்டுமே இருந்து வந்து பார்த்தா ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கல. அதை தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் நம்ம கேஸ்பாஸ்கே வந்து எவ்வளோ பெஸ்ட்டான ஆன்டிவைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் கேஸ்பாஸ்கே வந்து பெஸ்ட்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதே சேம் டைம் வந்துட்டு என்னோட பிசி வந்து பண்ண அஃபெக்ட் வந்து வைரஸால் அஃபெக்ட் ஆயிருக்கு. பட் நான் இப்போ வந்துட்டு போனால் எல்லா ஆன்டிவைரஸும் ட்ரை பண்ணேன், பட் எதுவுமே எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்கல. அந்த டைமில் வந்து பண்ண கேஸ்பாஸ்கே மட்டும்தான் வந்துட்டு எனக்கு சால்வ் பண்ணி கொடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்து அவாஸ்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மெக்காஃபி இருந்துச்சு. பட் ரெண்டுமே வந்து கிளியர் பண்ண முடியாத நமக்கு கேஸ்பாஸ்கே வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டான ரிசல்ட். உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி நேற்று நடந்த விஷயம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு இருக்கிற அந்த பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். ஆன்லைன் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.